14 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்கும் கட்சியுடனேயே தேமுதிக கூட்டணி அமைக்கும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கட்டடம் கட்டும் பணியின் போது மண் சரிந்து விபத்து, 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். மண் சரிந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க கோரி உதகையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். விபத்துக்கு காரணமாக கட்டுமான பணியின் உரிமையாளரை கைது செய்யவும் வலியுறுத்தல். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி பதிலுரை. தனது குரலை எதிர்க்கட்சிகளால் ஒடுக்க முடியாது என திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளிலாவது வெல்ல வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். மமதா பானர்ஜியின் கருத்தை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மக்களவையில் பிரதமர் மோடி ஆற்றிய உரையை கேட்டு சிரித்ததாக முதலமைச்சர் பேட்டி. காங்கிரஸை ஆளுங்கட்சியாக கருதி கொண்டு பிரதமர் பேசுவது புரியாத புதிதாக இருப்பதாகவும் விமர்சனம். படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியதும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் கமல்ஹாசன். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணையலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தகவல். மக்களவைத் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மதுரை மக்களிடம் கருத்து கேட்ட திமுக குழு. தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் நிதி குறைந்து கொண்டே செல்வதாக கனிமொழி விமர்சனம். பாரதிய ஜனதாவில் இணைந்த 14 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலையில் உறுப்பினர் அட்டை பெற்றனர். பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அநேகமாக அதிமுகவில் செயல்படாதவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒசூரில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சனம். சென்னையில் அபார்ட்மெண்டில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம். காணொலியில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய கட்சித் தலைவர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த ரஜினிக்கு தொலைபேசியில் நன்றி தெரிவித்த நடிகர் விஜய். கட்சி தொடங்கியதற்கான காரணங்கள் உள்ளிட்டவற்றை ரஜினியிடம் பகிர்ந்து கொண்டார். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையில் தற்போது முடிவு எட்டப்படவில்லை. திரு சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லா வகையிலும் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. ஒரிஜினல் தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அதை எதிர்த்து அப்பீல் செய்தார்கள். அப்பீல் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது அந்த பணத்தை அரசு தர வேண்டும். எந்த தாமதமும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற பணத்தை, அதே மாதிரி மற்றவர்களுக்கு நிலுவையில் இருக்கிற பணத்தையும் உடனடியாக செட்டில் செய்ய சொல்லியிருக்கிறோம்.
அதே மாதிரி பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு 14 மாதங்களாக ஓய்வூதியம் நம்முடைய பஞ்சப்படி பாக்கி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் விரைந்து நீங்கள் எடுக்க வேண்டும். தாமதப்படுத்திக் கொண்டிருந்தால் மறுபடியும் பிரச்சனை தான் இங்கே உருவாகும் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறோம். அது சம்பந்தமாக அரசாங்கத்திடம் இந்த பிரச்சனையை எடுத்துச் சென்று தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஓய்வூதியருடைய இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மறுக்க முடியாமல் அன்றைக்கு ஏற்கனவே ஏதேதோ செய்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது மறுக்க முடியாத அவர்களுடைய நியாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் துறையும் அது என்னவென்று பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்து அவர்கள் சொன்னது 15வது ஊதிய குழுவை ஊதிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அரசு தரப்பில் நிர்வாக தரப்பில் பேச்சுவார்த்தை குழுவை நாங்கள் அமைத்து ஆணை பிறப்பித்து விட்டோம். அந்த பேச்சுவார்த்தை குழுவில் 14 பேர் இருக்கிறார்கள். விரைவில் உங்களுக்கு தேதி அறிவித்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தான் ஏராளமான பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு வெளியேயே பேச வேண்டி இருக்கிறது என்பதுதான் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிற 6 கோரிக்கைகள். இப்போ வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை என்பது அதற்கு வெளியே பேச வேண்டியது. சொல்லப்போனால் 22ஆம் ஆண்டிலிருந்து அமுல் ஆகியிருக்க வேண்டிய விஷயம். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற விஷயம். இந்த அரசாங்கமே அமைச்சரை அறிவித்திருக்கிற விஷயம். அதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் செய்யாமல் இருப்பது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிட்டு நடத்துவது என்று அவர்கள் சொல்லியிருக்கிற நிலையில் நாங்கள் வலியுறுத்தியது 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணமாக உடனே எங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யுங்கள், பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவதற்காக என்ற முறையிலேயே அதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்து வாரிசு வேலை, காலி பணியிடங்களை நிரப்புவது, இந்த 2 விஷயத்திலும் அரசாங்கம் இப்போதும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. முழுமையாக நிறைவேற்றுவதற்கான உருப்படியான நடவடிக்கை அவர்கள் தரப்பில் சிஎல் இப்போதும் எடுக்கிறார்கள். கேஷுவல் தொழிலாளிகளை வேலைக்கு எடுப்பது என்பது இப்போது நடக்கிறது. எதற்காக இப்போது கேஷுவல் தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்கிறீர்கள்? காலி பணியிடம் இருக்கிறது என்றால் நிரந்தர பணியாக அவர்களை உரிய முறையிலே அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பணியில் அமர்த்துங்கள் என்று இப்போது நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 1. 2, இப்போது இருக்கிற சிஎல்கள் எல்லாம் நீங்கள் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 450 நாள் முடிந்தவர்கள் மற்றவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பணி நிரந்தரம் தர வேண்டும் என்றும் அவர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து இப்போ வாரிசு வேலை என்பது மிக கடுமையான பிரச்சனையாக இங்கே இருக்கிறது. டிரைவர் கண்டக்டராக இருக்கிற வாரிசுகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதிலும் கொஞ்சம் நிலுவை இருக்கிறது. டிரைவர் கண்டக்டர் அல்லாத 10ஆம் வகுப்புக்கு கீழே படித்திருக்கிற அந்த கல்வி தகுதிக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை என்ன என்பதுதான் கேள்வி. அவர்கள் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை தர தேவையில்லை என்பதை மறைமுகமாக எப்படி போட்டிருக்கிறார்கள் என்றால், அட்டெண்டர், பியூன், பம்ப் ஆபரேட்டர், செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரியான வேலைகள், தோட்டத்துறை வேலைகள், இப்படிப்பட்ட வேலைகளுக்கு ஏற்கனவே நிரந்தர தொழிலாளிகள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த பணி முழுவதும் வெளிமுகமை அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு ஜியோவை அரசாங்கம் போட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அரசாங்கமே போட்டுவிட்டது. அந்த ஜியோவை காட்டி அந்த பணிகளுக்கு நாங்கள் ஆள் எடுக்க முடியாது என்று சொல்லி இந்த தொழிலாளிகளுக்கு வேலை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த ஜியோக்களை ரத்து செய்து வேலை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். 14 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்கு பிறகு போன பேச்சுவார்த்தையின் போது வேலை நிறுத்தத்தின் போது எந்த ஈடுபட்டவர்களுக்காக பழிவாங்கும் நடவடிக்கை கூடாது என்று உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. நாங்களும் அதை கோரிக்கையாக வைத்திருந்தோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகும் பல கழகங்களில், மதுரை கழகம், புதுக்கோட்டை கழகம், விழுப்புரம் கழகம், திண்டுக்கல் கழகம், இப்படி இருக்கிற இந்த எல்லா கழகங்களிலும் இடமாற்றம், வண்டியை விட்டு இறக்குவது, ஆப்ஷன் போடுவது, இது போன்ற, அதாவது வண்டியினுடைய ஓடும் தூரத்தை அதிகப்படுத்துவது போன்ற பலவிதமான நடவடிக்கைகளை பல கழகங்களிலே எடுத்திருக்கிறார்கள். அதற்கான விவரங்களை கொடுத்து இந்த நடவடிக்கைகளை எல்லாம் கைவிட வேண்டும் என்று சொன்னோம். இதற்கு இடையில் இந்த இடமாற்ற உத்தரவை எதிர்த்து மதுரையிலே
உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கு வேலை வழங்கியிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்தில் போய் தடை பெற வேண்டும், இல்லாவிட்டால் ஆணை பெற வேண்டும், அதற்காக ஆண்டு கணக்கில் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன கவர்மெண்ட், என்ன ஆட்சி, என்ன இது? யாரிடம் பணம் இருக்கிறது? எப்படி தொழிலாளி 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் காத்திருப்பான்? ஓய்வு பெற்ற ஊழியருடைய 8 ஆண்டு பிரச்சனை பாருங்களேன். இப்போது உச்சநீதிமன்றம் சென்று நாங்கள் ஆகவே இது தொழிலாளிகளை மிக மோசமாக வஞ்சிக்கிற ஏற்பாடாக இருக்கிறது. ஆகவே தொழிலாளிகளை தொடர்ந்து நீதிமன்றத்தை நோக்கி துரத்துவது, நீதிமன்றத்தை நோக்கி போய் வாங்கிக் கொள் என்று சொல்வது என்பதெல்லாம் நல்ல அணுகுமுறை அல்ல என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தினோம். நிர்வாகம் தொழிலாளர் துறையினுடைய வலுவான அறிவுறுத்தல் அடிப்படையில் மெட்ரோவில், அதாவது மெட்ரோபாலிட்டன் நம்முடைய கார்பரேஷனில் எப்படியெல்லாம் எந்த பழிவாங்கலும் இல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளிகள் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே நடைமுறையை அனைத்து கழகங்களிலும் செயல்படுத்துவோம், அதற்கான ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறோம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றறிக்கை அனுப்பினால் சுற்றறிக்கை அடிப்படையில் அனைத்து கழகங்களிலும் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் தொழிலாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கிற வேலை பளு, அவர்களுக்கு இருக்கிற சிரமம், அவர்களுக்கு இருக்கிற கஷ்டம், லீவ் எடுக்க முடியாமல் இருப்பது போன்ற பல பிரச்சனைகள் எல்லாம் காலி பணியிடம் காரணமாக வருகிறது, மற்றதின் காரணமாக வருகிறது. அதனால் பணி அழுத்தம், மனச்சுமை இவையெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு அவருடைய கோரிக்கையிலும் நியாயம் வழங்காமல் அவர்களை தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டிருப்பதும் புண்படுத்திக் கொண்டிருப்பதும் நியாயம் அல்ல. ஆகவே மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு நாங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் இப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிற அடிப்படையிலே விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 15வது ஊதிய பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கான பஞ்சப்படியை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். வாரிசு வேலையை நிரப்ப வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை உடனடியாக அவர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழைய ஓய்வூதியம் குறித்து பல மாநிலங்கள் முடிவெடுத்து விட்டன, நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள். நேற்றைய பட்ஜெட் கூட்டத்திலே கேரளத்திலும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அறிவிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த ஓய்வூதியத்தை நாங்கள் தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருக்கிற நம்முடைய அரசு வழங்காமல் இருப்பது சரியல்ல. வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது வலியுறுத்துகிறோம். பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தி இருக்கிறோம். அதான் இப்ப நீங்க இப்போ இந்த அடுத்த பேச்சுவார்த்தை ஒன்று இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.